ஓவரு. திமுக ஆட்சியில் எப்போ வந்தாலும் ரெவடிஸ் ஓவரு. என்ன அண்ணா திமுக வரணும். ஏடிஎம்கே. ஆமாம். சரி, ஆனால் இப்போ ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு கிடக்குன்றாங்கல்ல பிரிஞ்சு அது ஒன்றா சேரும். அது தேர்தலுக்குள்ளே சேரும். ஆமாம். அப்போ இந்த டிஎம்கேல இந்த 5 வருஷமா எவ்வளோ இன்னல்கள் இதை கேளு. விஜய் கொஞ்சம் ஒரு மீட்டிங் போட்டான், 2வது மீட்டிங் போட்டான், அவனை அட்ரஸ் இல்லாத ஆக்கிவிட்டாங்க. யார் செஞ்சது? திமுக தான். வேற யாரும் செய்ய. அந்த விஷயத்துக்கெல்லாம் திமுக தான் காரணம். ஆமாம், உண்மை அது. இன்னொரு வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு ஏதாவது எதுவும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. வேணாம். அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? அண்ணா திமுக தான் ஓட்டு. ஏடிஎம்கேக்கு தான். ஆமாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருந்து ஃபஸ்ட்டு ஓட்டு 77 ரெட்டாரிக்கு தான் போட்டேன். அதில் இருந்து லாஸ்ட் எலெக்ஷன் இது வரலும் ரெட்டாரி தான், மாறல. ஆமாம். இவர் பண்ணுவார் பண்ண மாட்டாருனாக்கா சொல்ல முடியாது. எம்ஜிஆர் மாதிரியே வரணுன்னாக்கா அதெல்லாம் கஷ்டம். விஜய் அவரை மாதிரி அவர் இருக்கும்போதே கொடுத்து பழகப்பட்டு செவந்த கை பொன்மன செம்மல்னு சொல்லியிருக்காங்க அவரை. ஆமாம். அது மாதிரி படத்துங்களை வந்து இவர் வந்து ஒரு விரல் அரை விரல்னு காமிக்கிறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது வந்து இப்போ இப்போ இன்னும் எலெக்ஷனே வரல. நல்ல முறையிலே வந்து இப்போவே எதுனா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அவனா நீ வீட்டை விட்டு பூந்துன்னு வந்துங்கிற மக்கள் வந்து சந்திக்கணும். அதுக்காக சொன்னதுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு டைம் வரான்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஆனால் இது ஒரு தப்பு. இது 7 மணிக்கு 12 மணிக்கு வரன்ட்டு 7 மணிக்கு வரனாக்கா அப்போ இன்னும் அவாதான். கட்சி தலைவரை பார்க்கணுன்னு யாரும் வரல. அப்போ ஒரு நடிகர் அவரை பார்க்கணும் தான் வந்திருக்காங்க. அதனால் அது நெரிசல் ஏற்பட்டது தகுதிதான். அதே மாதிரி வந்து இந்த இலவசம் கொடுக்குறது கொள்வது அதெல்லாம் வந்து நம்மளை பிச்சைக்கார நாடு ஆக்கிடலாம். நமக்கு தேவை. ஆமாம், அது தேவையே கிடையாது. உன்னை யார் கேட்டாங்களா? நல்லா அழகாக இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் வந்து பேனர் அந்த காசை வாங்கி தான் நீ இங்கே போடுறப்போ ஒரு பஸ்ஸாவது அழகாக இருக்கா? அட்டிக்கா கவர்மெண்ட் பஸ் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி விளம்பரங்களுக்கு காசை வாங்கி நீ பாதி எடுத்துக்கின்னு பாதி இது பண்ணுற மாதிரி பண்ணுற. பஸ்ஸு நல்லா இல்லையா? பஸ்ஸு நல்லா இல்லை. ஓட்டுனதுக்கு நடத்துனதுக்கு எதுவும் அதில் ஒரு 10 பைசாவும் கிடையாதான். ஏன்னா எங்கள் மாமா ஒருத்தர் அவர் வேலை செஞ்சார், அவர் இறந்துட்டார். எந்த வரலும் ஒன்றும் கிடையாது. அதனால் இனிமேல் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி விஜய் கூட்டணி வச்சா தான் ஏதோ ஒரு 50% வரலாம். ஆமாம். வேறு எது இந்த நாம் தமிழர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக வரக்கூடாது. அறவே இருக்கிறேன். வந்தால் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். விஜய் தான். அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுருந்தீங்க? ஓட்டு இருந்தோம்மா, அது கொஞ்சம் இதுவாக மாறி தான் போட்டுன்னு வந்தோம். அவ்வளோதான். அப்போ இந்த போன வருஷம் 2021 யாருக்கு போட்டீங்க? இப்போ திமுக போட்டோம். ஆமாம். எந்த காரணத்துக்காக திமுக ஓட்டு போட்டீங்க? காரணம் என்னன்னா அதுவும் கொஞ்சம் அப்படி இருக்குது. அந்த கட்சி ஒரு இதுவாக ஒன்றா இல்லையே அப்படின்ற மாரி தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு இடம் இல்லாத தான் அங்கே போட்டுடுறோம். அப்படி பார்த்தாலும் சரி, வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த 5 ஆண்டுக்கு ஆள் நிற்கிறாங்க, மாற்றம் கொடுக்கலான்றது. விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலாக பார்க்குறீங்க? ஆமாம். ஆனால் விஜய் வந்து நடிகர் அவர் பிடிச்சனால தான் அவர் பின்னாடி கூட்டம் வருது, அவருக்கு ஓட்டாலாம் மாறாது அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா நடிகரும் நடிச்சு தான், படம் நடிச்சு தான் அரசியலுக்கு வந்துக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் அறிமுகமானால் தான் வர முடியும். அதை பற்றி தவறு இல்லை. யார் வேணாலும் வரலாம், அதை பற்றி தப்பு இல்லை. வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முறை கொடுத்து பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்த்து கொடுத்து பார்க்கலாம். ஆமாம். இந்த 50 வருஷத்துல அவர் செய்யலைனாரோ செய்யலை. இப்போ இவங்க கையில் கூட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், மாறி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாற்றம் வரட்டுன்னு தான் பார்க்கணும். 50 வருஷமா இவங்க எதுவும் செய்யலை. ஆமாம். ஒரு 5 வருஷம் அவர்கிட்ட கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ இப்போ நல்லா செய்கிறாங்களா, நம்மளுக்கே செய்யணும்னு நம்ம சொல்லல. ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க. வாய்ப்பு கொடுக்க தப்பு இல்லை. இல்லை. அப்போ வெறும் நடிகராக மட்டும் விஜய் மக்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நடிகர்ன்றது அப்படி நினைக்கல. வந்து செய்கிறாங்களா, ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றாதான் பார்க்குறீங்க? பார்க்கணும். ஓட்டு வந்து டிவி கேட்குதான். ஆமாம்.